முகவரி சொல்லுங்க சார். அந்தியூர் தாலுகா, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சார். சென்னம்பட்டி கிராமம். இது சென்னம்பட்டி கிராமம். என் பேர் ஜெயக்குமாருங்க. எத்தனை ஏக்கர் மிளகாய் செடி போட்டுருக்கு சார்? 2 ஏக்கருங்க சார். ஓகே 2 ஏக்கரா போட்டுருக்கேன். 15,000 பயிர் பண்ணிக்கிறேன். ஓகே, எத்தனை நாள் செடி சார் இது? சார் இப்போ இது 60. என்னோட நண்பர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனு இதனாலே காடு அழிச்சிட்டாங்க. ஓஹோ, உங்க கூட போட்டு தான் நழிச்சிட்டாரு? எனக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த நோய் பாதிப்புல இருந்து வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப சார் இந்த செடி நம்ம பார்த்தோம்ல சார், டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் சார்? அல்ல குச்சி எவ்வளவு உருவாகி இருக்கும் சார்? ஒரு 20-25 ஆட்டம் அல்ல குச்சி நல்லாவே வந்திருக்குங்க சார். ஓகே ஓகே ஓகே. காயோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் சார் இப்போ? சார் காயோட எண்ணிக்கை இப்பயே கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு ஒரு 2 கிலோ ரேஞ்சு இருக்குங்க சார். ஓகே ஓகே சார். ஃப்ளவர் செட்டிங்ஸ் சார்? ஃப்ளவர் செட்டிங்லாம் இப்போ நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே அடுத்த பேட்ச் நிறையவே காய் ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே. இன்னொன்று சார், ஏன்னா நம்ம இந்த மார்ச் மாதத்துல வந்து வெயில் அதிகம். ஆமாங்க சார். வெயில் அதிகமாக வந்து திப்ஸ், மைட்ஸ் மற்றும் வைரஸ் தாக்குதல் அதிகம் இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு சார் அந்த டாக்டர் சாயல் பயன்படுத்தி இருக்கிறதுனால வந்து அந்த பாதிப்பு இருக்குமா? இப்போ அது பண்ணனதுல இருந்து இப்போ வெயில் காலத்துல கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. மிளகாய் சாகுபடியே பண்ண முடியாதுனாங்க. இப்ப அது எதிர்த்து தானே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சார். இதுல டாக்டர் சைட்ல தெரியற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா. அதை கொடுத்ததுல இருந்து இப்ப செடி பாருங்க, கொழுந்து பாருங்க, நல்ல டெவலப்மெண்ட். நல்ல டெவலப்மெண்ட். இலை ஒரு முரளை கூட இல்ல பாருங்க. ஒரு இலை ஃப்ளவர் செட்டிங் நல்ல ஆரோக்கியமா இருக்குது. ஆரோக்கியமா இருக்கு. நம்ம டாக்டர் சைல் கொடுத்ததே மண் ஆரோக்கியமா ஆகிடுச்சு இல்லைங்க. கண்டிப்பா சார். இப்ப அதை கொடுத்ததுல இருந்து மண்ணோட தரத்தையும் பாதுகாத்துக்குது, செடியோட தரத்தையும் பாதுகாத்து, அப்புறம் இன்னொன்னு நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரை வந்து அது எடுத்து கொடுக்குது. அந்த டைமுக்கு அது பரிமாற்றம் சார். 60 நாள் செடியில 2 வாட்டி தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிருக்கிறேன். ஓகே. மீதி பூராமே எல்லாமே டாக்டர் சைடுல தான். ஓகே சார். இன்னொன்னு சார், இங்க வேர் பகுதி பார்த்தோம்ல சார், அந்த பெட் விட்டு எத்தனை அடி இறங்கி? 1.5 அடியாட்ட வேர் வந்துருச்சு. ஓகே சார். நல்லா. ஓகே சார். உங்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் வந்து திருப்திகரமா இருக்கும் சார் டாக்டர் சைல்? டாக்டர் சைல் சொல்லும் போது எனக்கு 100% ஓகே. அந்த சில்லி பயிர் கூட வந்து பப்பாளியும் போட்டு. ஆமா சார். அது எப்படி இருக்கும் சார்? அது ரொம்பவே growth-ஆ இருக்குது. நல்லா செடி டெவலப்மெண்டா இருக்கு. வந்து ஒரு செடியில கூட அந்த வைரஸ் தாக்குது எதுவுமே கிடையாது. பப்பாளிக்கு இந்நேரம் வைரஸ் விழுந்திருக்கும். ஆனா பப்பாளி ரொம்ப growth-ஆ வைரஸே இல்லாம இருக்கு. ஓகே சார். ஓகே ஓகே சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சார், ஒரு 60 நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல சில்லி கிராப் மற்றும் அந்த பப்பாளி கிராப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சார் அனைத்து விவசாய நண்பர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணணும். எல்லாருமே ஃபர்ஸ்ட் மண்ணை காப்பாற்றணும். கண்டிப்பா சார். அடுத்த இதுக்கு மண்ணை வந்து சப்போர்ட்டிவா கொண்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு மண்ணு பாதுகாப்பு கொடுக்கணும்.